வணக்கம். முட்டாள்தனம் இந்த இரண்டு வார்த்தைகளும் அதிக அளவில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. நாமளே கூட நிறையா நேரங்களில் நிறைய இடங்களில் நிறையா நபர்களிடம் நாம் இதை கேஷுவலாக பயன்படுத்தியிருப்போம். ஆனால் இந்த வார்த்தை நம்மை மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தோம். ஆனாலும் அதை நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த முட்டாள் என்ற வார்த்தையும் முட்டாள்தனமான செயல் என்ற வார்த்தையும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதனினுடைய மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் தயக்கத்தை உருவாக்கும். அந்த தயக்கம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு செயல் செய்வதற்கான தடையை உருவாக்கும். அந்த செயல் தடை என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த கட்டமாக பேச்சுக்கான தடைகளை உருவாக்கும். சுய சிந்தனையை வெளியில் சொல்ல விடாது. குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் இந்த வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தும் போது அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேயே அவங்க தன்னுடைய சுய சிந்தனையை சுய கருத்தை வெளியிடக்கூடிய அந்த பக்குவத்தை ஒட்டுமொத்தமாக இழந்துடுறாங்க. அப்போ நம்ம இந்த வார்த்தைகள் தவறு என்று தெரிந்திருந்தும் நாம் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ நிச்சயமாக இதை தவிர்க்கணும். அப்படின்னா இதனுடைய விளைவுகளை நாம் உணரணும். இப்போ முட்டாள்தனமாக ஒரு படத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்க, நீ பேசுகிறது என்ன முட்டாள்தனமான உன்னுடைய கருத்து அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போ இந்த புரிதல் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒருவருடைய கருத்தோ அவருடைய செயலோ அவருடைய வாழ்ந்த சூழ்நிலை அவர் அனுபவங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக பெற்றுக்கொண்ட கருத்தை தான் அவர் வெளியிடுறாரு. அதன் அடிப்படையில் அவருடைய செயல்கள் இருக்குது. நாம் வாழ்ந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் நம்மளுடைய அனுபவங்களுக்கு ஏற்றாற் போல் நம்மளுடைய கருத்துக்களும் நம்மளுடைய செயல்களும் நடவடிக்கைகளும் இருக்கும். அப்போது நம்மளை மாதிரியே அவங்களோடதும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அது முட்டாள்தனமாக மாறிவிடாது. அப்போது அதில் சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்குது, சின்ன சின்ன குறைகள் இருக்குது அப்படின்னா அதை முட்டாள்தனம் என்று கூறுவதற்கு பதிலாக அவங்கக்கிட்ட அதை எப்படி எளிமையாக எடுத்து சொல்லலாமோ அந்த மாதிரி நம்ம எடுத்து சொல்லலாம். இது குறிப்பாக அந்த குழந்தைகள் மத்தியில் அந்த முட்டாள்தனமாக செய்கிற முட்டாள் மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்லும்போது அவங்க வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்குள்ள அந்த தயக்கம் செயல் தடையை உருவாக்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்குள்ளே ஈவன் ஒரு வகுப்பறையில் கூட தன்னுடைய கருத்தை வெளியிடுவதற்கும் நமது கேள்வி கூட முட்டாள்தனமாக இருந்துருமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வோடைய வளர்கிறதுனால அவங்களுடைய அறிவு சார்ந்த வளர்ச்சியும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. மனிதன் தனக்கு இது தவறு என்று தெரிந்திருந்தும் பேசக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக பாதிப்பு ஏற்படக்கூடிய வார்த்தைகளில் இந்த முட்டாள்தனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான். இங்கே எதுவுமே முட்டாள்தனமான கருத்து அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எதுவுமே முட்டாள்தனமான செயல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு வரையறைக்கு உட்பட்டு அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்களின் அடிப்படையில் வாழ்ந்த சூழல்களின் அடிப்படையில் தான் அவங்களுடைய கருத்துக்களும் நடவடிக்கைகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு குறைபாடும் தெரியாது. நம்மிடமும் அந்த முட்டாள்தனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வராது. சரி, ஒரு நபர் நம்ம கூடவே இருந்துக்கிட்டு நம்ம நட்பு வட்டமாக இருக்கட்டும், உறவு வட்டமாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும், தொடர்ச்சியாக நம்மிடம் முட்டாள் அப்படின்னு பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நாம் அவரை மாற்றவும் முடியாது. அது நம்மளுடைய வேலையும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து மேக்சிமம் விலகி இருப்பது சிறந்தது. இதுதான் நம்ம அந்த காயங்கள்லேருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். யாரையும் நாம் முட்டாள் என்ற வார்த்தையை நாம் முதல்ல பயன்படுத்தாமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் முட்டாள்தனம்னு ஒருத்தரை சொல்கிறோம் அப்படின்னா அது நமக்கானது என்று கூட நம்ம யோசிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தையை நிச்சயமாக பயன்படுத்த மாட்டோம். நன்றி.